இப்போ சமீப காலமாகவே நீங்கள் மக்கள் மனசில் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் திமுகவுக்கு வாய்ப்பு இல்லாமல் இப்போ டிவிக்கு ஆட்சி அமைச்சதோட மிகப்பெரிய காரணமே என்னன்னா மோடி அவர்களோட பார்வை தமிழ்நாட்டில் பட தான் மக்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு. இப்போ என்னன்னா உடனே ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது மருந்து கொடுக்கணும்னா முன்னால் ஒன்று தண்ணியோ தேனோ கொடுத்து அது மாதிரி பண்ணுற மாதிரி மக்கள் வந்து பாஜக கிட்ட ரொம்ப நெருக்கமாக இணக்கமாக வந்துட்டாங்க. அந்த இணக்கமாக வரத்துக்கு முன்னாடி சரி அப்படின்னு சொல்லி இன்னொன்று ட்ரை பண்ணி பார்க்குற மாதிரி தான் பார்க்குறாங்களே வெளியே மக்கள் எங்கள் பக்கத்துக்கு நிறைய வந்துட்டாங்க. தே ஹவ் ஸ்லோலி கம் டு அவர் சைடு வந்தாச்சு. இதோட வெளிப்பாடு வந்து உங்களுக்கு இப்போ வரப்போகிற பாராளுமன்ற எலெக்ஷனில் தெரிய போகுது, 2031 எலெக்ஷனில் தெரிய போகுது. ஏன்னா இந்த மாற்றமே பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி போயிருக்குங்கிறதான் மாற்றம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் வந்து புயல் வருது இது வருதுனாவே பறவைகளோட நடமாட்டம் மாற்றத்துக்கு வரும். அது மாதிரி இப்போ இதெல்லாம் மாற்றத்துக்கான சூழ்நிலை உருவாக்கி இருக்கதே எதுக்காண்டி உருவாகி இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி அமைய போகுதுங்கிறதோட மண் வாசனை தான் சார். இதெல்லாம் எல்லா தலைவர் முகமும் பார்க்குறேன் சார், எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. எங்க சார்? எங்க கட்சியில எல்லா தலைவரும் ஹாப்பியா இருக்கு. ஆமா இல்ல இல்ல சாதிச்சிட்டீங்கல்ல? இல்ல அப்படி கிடையாது. அந்த சாதிச்சிட்டீங்கல்ல, நீங்க நினைச்சத சாதிச்சிருக்கீங்க சார். அந்த ஆங்கிள் இல்ல சார், நீங்க இப்படியே தப்பாவே ஃபீட் பண்ணாதீங்க. நான் சொல்றேன், ஒருவரை எப்படியாவது வெளியேற்றணும்னு நினைச்சீங்க, வெளியேறிட்டாரு. நீ சந்தோஷமா தான் இருக்கீங்க. அண்ணாமலையை முன்னெடுக்கணுங்கிற ஆர்வத்துல பேசுறீங்க, நான் ஒத்துக்கிறேன் சார். நீங்க அந்த பேச்சிலே இருங்க, நாங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்னன்னா எல்லார் முகத்துல ஏன் சந்தோஷம் இருக்குன்னு சொல்றேன்னா அண்ணாமலை போனதுக்காண்டி இல்லை சார், எல்லாரும் அவங்கவுங்களோட திறனை காமிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருச்சுங்கிறதான். ஏன்னா ஒரு மனிதனா இது கிட்டத்தட்ட ஒரு குடும்ப கட்சி மாதிரி எடுத்துகிட்டு போகிற ஒரு சூழ்நிலையோ இல்லை கிட்டத்தட்ட ஒரு மனிதனை துதிப்பாடக்கூடிய அமைப்போ எங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்றைக்குமே இருக்காது. எங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் எல்லா தலைவருக்கும் ஈக்குவல் மதிப்பும் மரியாதையும் உண்டு. கடைசி கட்ட நிர்வாகி வரைக்கும் அந்த மரியாதையும் மதிப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சி. இந்த கட்சியில் ஒரு தனி மனிதன் துதிப்பாடுறதெல்லாம் இல்லாமல் இனிமேல் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஸ்பேஸ் கிடைக்கும், அவங்கவுங்க இடம் கிடைக்கும். இப்போ எப்படி திமுகவில் எல்லாருக்கும் அவங்கவுங்க இடம் இருக்கும். இப்போ நேருனா திருச்சின்னு ஒரு இடம் வச்சுருப்பாரு, துரைமுருகன்னா அதுன்னு இடம் வச்சு, இப்படி எங்கள் கட்சியில் இந்த மாதிரி எல்லாரோட இடமும் ஒன்று அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பே இல்லாமல் ஒன் மேன் ஷோவாக இருந்தது இல்லைங்கிறதே மிகப்பெரிய வெற்றி சார் இந்த கட்சிக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய்.